ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் மணி சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நீங்க போட்டிருந்த அந்த வகுப்பு வீடியோ கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 50ல இருந்து 60 கால் மினிமம் கால், ஜம்பிங் கால். அது உங்களுக்கு வராம வர கால், எங்களுக்கு வர காலே ஒரு 50ல இருந்து 60 கால் வந்து கண்டிப்பா தினசரி வருது. நல்ல வரவேற்பு. கண்டிப்பாங்க. அது சூப்பரான விஷயங்கள் வந்து நீங்க வந்து இந்த கிளாஸ்ல வந்து சொல்லி கொடுக்க போறீங்க. கண்டிப்பாங்க. சோ நீ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 8 நாள் இருக்கு. 8 நாள் தான் இருக்கு. வகுப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு. சிறப்பு. நிறைய டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஃபோன் கால்ஸ் வந்து வகுப்புக்காக என்கொயரி பண்றவங்க அளவே இல்லை. வாட்ஸ்அப் மூலியம் வந்துடுறாங்க, இது மெயில்ல வந்துடுறாங்க சார். ஆமாங்க, மெயில் மூலியமா கூட வந்துடுறாங்க. என்னன்னா இந்த பரிகார வகுப்புங்கிறது நம்ம வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அனுபவமா இருக்கும். நிறைய கிளைண்ட்டுகளுக்கு நம்ம வீடியோ மூலியமா சொன்ன கோயில்களுக்கு போய் பயனடைஞ்சவங்க ஏராளம். அவங்கெல்லாம் நமக்கு கிளைண்ட்டாக கூட இல்லை. நான் உங்கள் வீடியோவை பார்த்தேன், நிறைய கோயிலுக்கு போகிறேன், அங்கே கோயிலை பார்த்து சொல்கிறாங்க, சார் நான் உங்கள் வீடியோவை பார்த்தேன், நீங்கள் சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு நல்லா இருக்குங்கிறாங்க. ஏன்னா உங்களோட 14 வருஷம் அனுபவம். கண்டிப்பாக 16 வருடம் 16 வருடம் அனுபவத்தை தொகுத்து கொடுக்குறோம். அது போக தலை சிறந்த ஆலயங்களை கொடுக்குறோம் இந்த பரிகார வகுப்பில். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க சார், கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஒரு 13 வகையான சாபகோபம் நீக்கிறதுக்குன்னு தனி ஆலயங்கள்ல இருக்கு. ஒருத்தன் அந்த 13 சாபகோபத்துல தான் ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ஆலயத்தை நீங்க எந்த நாள்ல எப்படி போய் நம்ம ஜாதக ரீதியான அமைப்புகளை நீக்கிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்றோம். இதுல ஒளிவு மறைவே இல்லைங்க. தொழில்முறை ஜோதிடர்களுக்கெல்லாம் இது பொக்கிஷம். நாளைக்கு கிளைண்ட் வர்றாங்க, இந்த கோயில் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டயத்தில் எழுதி கொடுக்குறாங்கன்னா டாப்பாக வேலை செய்யும். அப்புறம் ஜோதிட ஆர்வலர்கள், இல்லத்தரசிகள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிடத்தை நேசிக்கிறவங்க, கோயில் குருக்கள், அவங்களுக்கும் அவங்ககிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க, இந்த இடத்துக்கு போங்கன்னு இவங்க சொல்றதுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எந்த மாதிரியான ஹோமங்கள், யாகங்கள், தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகார முறைகள், மந்திரங்கள், தீர்த்தம் நீராடுதல், பிரார்த்தனைகளை எப்படி வலிமைப்படுத்துறது, இப்போ வெளியூரில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, எளிமையாக அங்கே என்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் பரிகாரங்களை நம்ம எடுத்துக்கலாம், இப்படி நிறைய கண்டென்ட் கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு கரிநாள் வருது, அந்த நாளில் போய் பெருமாள் ஆலயத்தில் வழிபாடு பண்ணிட்டு கருவேப்பிலை சாதம் எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணுங்க, அப்படி ஒரு 100 பேர் பயனடைஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம பேசுனது தான். எளிய பரிகாரம் நிரந்தர வெற்றி அப்படின்னு நம்ம பேசுனது தான். கிட்டத்தட்ட 8 லட்சம் வியூ போயிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. 1 2 கிடையாது, 8 பேர் பயனடைஞ்சாலே வெற்றி. அது வந்து நீங்க வந்தா தான் நான் சொல்லுவேன்னு இல்லை. அப்படிப்பட்ட நம்மளை நம்பி இந்த கிளாஸுக்கு வர்றாங்கன்னா ஒரு துளி கூட ஒளிவு மறைவு இல்லாம இதை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்களுக்கு அற்புதமான விஷயங்களை இந்த பரிகார வகுப்பின் வாயிலாக நம்ம கொடுத்துடலாம். வருகின்ற 29/6/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிலிருந்து 7:30 வரைக்கும் 1.5 மணி நேரம், 5 நாள் ஆன்லைன் ஜூம். தேவைப்பட்ட ஒரு நாள் நீட்டிச்சுக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் இன்னும் சொல்ல வேண்டியது இருந்தால் அவங்களுக்கான வீடியோவும் அவங்க மெயில் ஐடிக்கு போயிடும். வாங்கி வச்சு அவங்க டைம் கிடைக்கும் போது கூட பார்த்து எழுதிக்கலாம். எனக்கு ஜோசியம் தெரியலினாலும் நான் படிக்கலாமான்லாம் கேட்குறாங்க. தாராளமாக படிக்கலாம். ஜோசியம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப வசதி. நம்ம சொல்றது எளிமையாக உள்வாங்கிட்டு கரெக்டாக அவங்கள போய் ஈஸியாக சேர்ந்துடும். இன்னும் அதிகமாக இந்த வகுப்பு ஒரு பொக்கிஷமே. கண்டிப்பாங்க. பயனடைஞ்சு அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அவங்க குழந்தைகளுக்கு, அவங்க தலைமுறைகளுக்கு, நண்பர்களுக்கு சில கோயில்கள் பரிந்துரைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அந்த மாதிரியான வகுப்பாக எடுக்க போகிறோம். எல்லாரும் கலந்து பயன்பெறணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். கட்டண வகுப்பாக தான் எடுக்கிறோம். குறைந்த கட்டணம், பெரிய கட்டணமாக பெரிய தொகையாக இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்குற தொகை அப்படிங்கிறத விட கட்டணத்தை எல்லாம் விட விலை மதிக்க முடியாத சில விஷயங்களை பூரா நம்ம கொடுக்க போகிறோம். பொக்கிஷமான விஷயங்களை பூரா நம்ம அதை கொடுக்குறோம். பிரயோஜனமாக இருக்கும். நம்ம யாரையுமே கம்பல் பண்ணல. யாராவது விருப்பம் இருக்குது, நான் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து பயனடையலாம். இந்த விஷயம் நிச்சயமாக இந்த பரிகார வகுப்பு உங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும்.
தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, இந்த தோஷத்தால் தான் குடும்பத்திற்கு பின்னடைவு. நிறைய தோஷங்கள் ஜோதிட ரீதியாக இருக்கிறது. தோஷம் அப்படின்னாலே என்னன்னா, சாபம் பிளஸ் கோபம் இஸ் ஈக்குவல் டு தோஷம். இதான் டெஃபினிஷன். தோஷம் என்ன சார் செய்யும் அப்படின்னா, நம்ம வளர்ச்சியை வளர விடாம ஓரமா உட்காந்து கைதட்டி சிரிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதான் தோஷத்தோட வேலை. ஒரு தனிநபருக்கு தோஷமா இருந்ததுன்னா தப்பிச்சுக்கலாம். இல்லை 2 பேர்த்துக்கு தோஷமா இருக்குன்னா சில பரிகாரங்கள் பண்றோம், ஜெயிச்சுக்கலாம். ஆனா குடும்பத்திற்கே ஒரு தோஷம் கசப்பா இருக்கு அப்படின்னா என்ன செய்வீங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது. குடும்பத்திற்கே பின்னடைவை கொடுத்துட்டு இருக்குங்க. அவர் திறமைசாலியா இருக்கலாம், பணம் வச்சிருக்கலாம், உழைப்பாளியா இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், புத்திசாலித்தனம் இருக்கலாம், சமுதாயத்துல பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கும். ஆனா டெவலப்மெண்ட்ல ஏதோ ஒரு வகையில ஒரு கசப்பு டிராவல் ஆகிட்டே இருக்கு சார்னு ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு மட்டும் இல்லை சார், என் குழந்தைங்க, என் ஒய்ஃபு, எங்கள் அப்பா அப்படித்தான் இருந்தார், எங்கள் பாட்டனார் அப்படி பிரச்சனையோட தான் இருந்தார், எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கசப்பு அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஒரு உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் ஒரு நரம்பு சம்பந்தமான ஒரு வியாதி இருக்குது. அவங்களுக்கு அவங்க வர்க்கத்தில் ஒரு 20 வயசு ஆனாலே அந்த நரம்புனால அவங்களுடைய பேச்சு, நடை இதுல எல்லாம் சில ஸ்ட்ரகிளிங் வந்துகிட்டே இருக்கு. இது பாட்டனார், அப்பா, மகன் இப்படி டிராவல் ஆகிட்டே இருக்காங்க. இதுதான் அந்த குடும்பத்திற்கே உண்டான தோஷத்தால் அந்த குடும்பமே வீழ்ச்சி அடைகிறதுக்கான காரணம். ஏன்னா ஒருத்தர் சோர்ந்து போனாலே தாங்க முடியாது. குடும்பமே ஒரு வீழ்ச்சி, ஒரு கசப்பு, ஒரு பிரச்சனைன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படி அந்த குடும்பத்திற்கே உண்டான ஒரு கடுமையான தோஷத்தையும் நெருக்கடியும் கொடுப்பதற்கு வழிகள் இருக்கா? தொந்தரவுகளுக்கான கிரக சேர்க்கை இருக்கானா? இருக்கு. ஆனா இதை விட இன்னொரு சூட்சம உண்மை என்னன்னா, அந்த குடும்ப தோஷத்தை, அந்த குடும்பத்திற்கே உண்டான தோஷத்தை, பாவ தாபத்தை கண்டறிவதற்கான தலை சிறந்த வழிமுறை ஜாதகத்தை விட பிரசன்னமே தலை சிறந்தது. ஜாமக்கோள் பிரசன்னமோ அதைவிட இன்னும் ஒருபடி மேலே போய் சோழி பிரசன்னமோ, கேரள முறைப்படியான 108 சோழிகளை வைத்து அந்த பிரசன்னத்தின் வாயிலாக குடும்ப தோஷம் இருக்கா? பிரசன்னமே குடும்ப பிரசன்னம் தான் சொல்லுவோம். அந்த பிரசன்னத்தை பொறுத்தளவுக்கு ஒரு தனி மனிதருக்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு வர்க்கத்திற்கு, ஒரு குலத்திற்கு பார்க்கலாம். அப்பதான் எந்த இடத்துல அந்த தோஷம் ஒளிஞ்சிருக்கு, எந்த பரிகாரத்தால நம்ம சரி செய்துக்க முடியும், இல்லை நம்ம அனுபவிச்சு தான் இந்த தோஷத்தை கழிக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆழமா ஸ்ட்ராங்கா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்னா அது பிரசன்னத்தில் தான் முடியும். அதை விட எங்கள் வம்சம் இன்னும் விருத்தி அடையாமே இருக்குது, முன்னேறாமே இருக்குது, ஏதோ ஒரு கசப்பு இருக்குன்னா அந்த ஜாதகத்தில் அதுக்கான சிம்டம்ஸ் பார்த்துக்கிறதுக்கு பிளானட்ஸ் இருக்குது. அதுக்கான பிளானட் என்னென்னா, நல்லா பார்த்துக்குங்க. ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகு, சூரியன் கேது, இந்த ரெண்டும் சேரும்போது, இந்த சூரியன் கேது சேரலாம் அல்லது சூரியன் ராகு சேரலாம். இந்த ரெண்டுமே சேரும்போது ஒரு நெருக்கடியும் கசப்பும் நான் சொன்ன விதத்தில் வளர்ச்சி குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். இது சிம்பிள். இது போய் பரிகாரத்தால் சரி பண்ணிட்டு வந்துட முடியும். அடுத்த லெவலுக்கு போயிடலாம். இதில் சொல்ல வர சூட்சமம் என்னென்னா, சூரியனோட கேது, சூரியனோட ராகு சேர்ந்து இந்த பிளானட்டோட சனி சேரும்போது தான் வீரியத்தோட அதிகம், உச்சம் அதிகம்னு சொல்ல வரேன். அப்போ சூரியன் ராகு, சூரியன் கேது தனித்திருந்து அந்த சூரியன் கேதுவையோ அல்லது சூரியன் ராகுவையோ சனி பார்க்கும்போது தோஷத்தோட வீரியம் அப்படியே பிச்சு வீசிட்டு போயிருங்க. முன்னேற்றமே இல்லை சார், எங்களை போட்டு கசக்குது சார் அப்படிங்கிறது தான் இதில் கசப்பான ஒரு சம்பவம். அடுத்தபடியா சனியோட ராகு அல்லது சனியோட கேது சேர்ந்துடுறாரு. சனி ராகு, சனி கேது சேர்ந்தா இது ஒரு தோஷம். இது சில பரிகாரங்களால் சரி பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த சனியோட ராகுவோ அல்ல சனியோட கேதுவோ சேரும்போது, கூட செவ்வாய் சேரும்போது தான் ருத்ரதாண்டவம் ஆடுது தோஷம். நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்களால் கசப்புலேருந்து வெளியிலேயே வர முடியல. இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய உறவுகளில் இந்த மாதிரியான ஒரே ஒரு ஜாதகம், அதாவது டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஸில் இந்த மாதிரியான ஒரு ஜாதகம் நான் பார்க்க நேர்ந்தது. அங்கேயும் இந்த கசப்பு ஆழமாக நான் அவங்க உணர்றத, லைவாக ஃபீல் பண்ணுறத
அவங்க அந்த நெருக்கடியை சந்திச்சதை பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு அதுக்கப்புறம் சில ரெமெடிஸ் எடுத்தாங்க, ரெக்கவர் ஆகிட்டாங்க, பிரசன்னம் பார்த்து ரெடி ஆகி இன்னைக்கு நல்லபடியாக இருக்காங்க. ஆனால் ஏன்னா இது ஏன் இப்படி நடக்குது, என்ன மாதிரியான காரணம்னு எடுக்க பார்க்கும்போது அந்த ஜாதகத்தை கையில் எடுத்தோம்னா இந்த தோஷம் ஹெவியாக இருக்குங்க, நெருக்கடியோட உச்சத்தில் இருக்குங்க. நான் சொல்கிற ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன லக்னம், லக்னத்தில் சனிக்கேது, 7ல் செவ்வாய் ராகு. சனிக்கேதுவை செவ்வாய் பார்த்துடுறாரு, இந்த செவ்வாய் ராகுவை சனி பார்த்துடுறாரு. பாருங்க, அந்த தோஷத்தோட வீரியத்துக்கு சும்மா ஆடுறவங்களுக்கு சூடம் காட்டுற மாதிரி அப்படியே ருத்ர தாண்டவம் ஆடுற மாதிரியான தோஷமாக ஆயிடுதுங்க. அதுக்கப்புறம் எளிமையான சில ரெமெடிஸ் எல்லாம் பிரசன்னம் பார்த்து கொடுத்து இன்னைக்கு ஒரு பொசிஷனில் நல்ல நிலைமையில் இருக்காங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அது பழி வாங்குதுங்க, கசப்பாக இருக்குதுங்க. அப்போ நம்ம நினச்சிட்டு இருப்போம், நமக்கு ஏன் கஷ்டம் வருது, நாங்கள் தேய்பிறை அஷ்டமி எல்லாம் கும்பிடுறோம், பிரதோஷம் எல்லாம் போகிறோம் அப்படின்னா இது தீருமா அப்படின்னா, சமாளிக்கிறதுக்கு சக்தி இந்த வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் தீர்றதுக்கான பரிகாரத்தை நீங்கள் தேடிக்கணும். அதுக்கான ஒரு முறை தான் நம்ம சொல்கிற, ஏற்கனவே சொன்ன சக்தி மிகுந்த சோழி பிரசன்னம்னு ஒரு முறையில் தான் இதை நீங்கள் தேடி பார்த்து சரி பண்ணிக்க முடியும். அது அப்படி ஏதாவது ஒரு கசப்பு இருக்கா, அது தொந்தரவு இருக்கா, அதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கானா அது சொல்லும். நீங்கள் வெற்றிலை, பாக்கு, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் அந்த பிரார்த்தனைகளோடு நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு எப்படி போவீங்களோ அந்த அனுகிரகத்தோடு அந்த பிரசன்னம் பார்க்க வரும்போது உங்களுக்கான ரெமெடிஸ் அது அனுமதிக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துரும், சரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே எங்களுக்கு வளர்ச்சி இல்லை, கசப்பில் தான் நாங்கள் வாழ்கிறோன்னா, நான் சொன்ன பிளானட் தான். சூரியன் கேதுவோ அல்லது சூரியன் ராகுவோ இவங்களோட சனி சேருவதும், சனி ராகுவோ அல்லது சனி கேதுவோ இவர்களோட செவ்வாய் சேருவதும் ஊழ்வினை குற்றம், வெளியில் சொல்ல முடியாத தொந்தரவு, நெருக்கடி, மன இறுக்கம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் முன்னேற்றம் இல்லை, கடன் கடன் கடன், ஒரு அசட் விற்று எல்லா கடனையும் கட்டினேன், அதுக்கப்புறம் எவ்வளவு கடன் கட்டணும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு கடன் ஆயிடுச்சு, இது ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குது, எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்க முன்னேறவே இல்லை, ஒரு வளர்ச்சி அடையவே இல்லை, போராடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடிய, கசக்கக்கூடிய ஒரு தொந்தரவு இருக்குன்னா நான் சொன்ன இந்த தோஷங்கள் தான். இது உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அது லைவாக ட்ராவல் பண்ணும், தசாபுத்தி வரும்போது தான் அதோட வீரியம் தெரியும். பாவகங்களில் எங்கே இருக்குதோ அது கசப்பை சொல்லிக்கிட்டே இருக்கும், அதில் மாற்றமே இல்லை. இது லைவாக நீங்கள் அனுபவிக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு கசப்பு தான் கொடுக்குதா அப்படின்னா அதை பார்க்கக்கூடிய ஒரு முறை பிரசன்னம் தான். அந்த பிரசன்ன முறைகளில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கான தோஷமோ வீரியமோ தெரிந்து கொண்டு சரி செய்ய முடியும் என்று பிரசன்னம் அனுகிரகம் கொடுத்து விட்டால் சரி செய்து கொண்டு நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.